வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, அவருடைய அவள் சிறுகதை. வாங்க கதைக்குள்ளே போகலாம். அம்மன் சந்நிதி. ஆடி வெள்ளிக்கிழமை கூட்டம் அலை மோதியது. அன்று அவருடைய பிறந்த நாள். என் வேலைக்காரி அஞ்சுகத்துடன் நான் கோவிலுக்கு போயிருந்தேன். எப்படியோ கூட்டத்தில் முண்டி அடித்து கொண்டு கூட்டத்தின் முன்னால் போய் நின்றோம். 2 தேங்காய்கள், ஒரு சீப்பு மலைப்பழம், ஒரு கவளி வெற்றிலை, ஊதுபத்தி ஒரு கட்டு, அம்மன் உயரத்துக்கு ஒரு ரோஜாப்பூ மாலை ஆகிய எல்லாவற்றையும் தாங்கிய பெரிய தட்டை குருக்களிடம் நீட்டினாள் அஞ்சுகம். அர்ச்சகர் தட்டை 2 கைகளாலும் வாங்கி கொண்டு பெயரையும் நட்சத்திரத்தையும் கேட்டார். அவிட்ட நட்சத்திரம் வேணுகோபாலன் என்று நான் பதில் சொன்னேன். கர்ப்ப கிரகத்துக்கு திரும்பி அர்ச்சகரிடம் சிறு பிளாஸ்டிக் கூடை ஒன்றை நீட்டினாள் அந்த பெண். அவளுக்கு என் வயதிருக்கும். அந்த வாளியில் 2 வெற்றிலை, கருத்து காய்ந்து போன பழங்கள் 2 மட்டுமே என் பார்வையில் பட்டன. அர்ச்சகர் அதை அலட்சியமாக வாங்கி தம் கை விரல்கள் ஒன்றில் மாட்டிக்கொண்டார். பேரும் நட்சத்திரமும் கேட்டார். அவளும் அதே பெயரையும் நட்சத்திரத்தையுமே குறிப்பிட்டாள். எவ்வளவு அதிசயமான ஒற்றுமை என்று நான் நினைத்து கொண்டேன். மீண்டும் கோவில் வாசலில் நாங்கள் காரிலும் அவள் நடையாகவும் பிரிந்து போகும் வரை அஞ்சுகம் என்னிடம் ஏதும் பேசவில்லை. அந்த பெண்ணை முறைத்து பார்த்தபடியே நடந்தாள். கார் புறப்பட்டது. அந்த அம்மாளை நீங்கள் பார்த்தீர்களா என்று அஞ்சுகம் என்னை கேட்டாள். யாரை சொல்கிறாய் நீ என்று எதையும் கவனிக்காதது போல கேட்டேன். அவர்கள்தாம் அம்மா. நம் அர்ச்சனை தட்டை கொடுக்கும்போது ஒரு பிளாஸ்டிக் கூடை கொடுத்தார்களே, அவர்கள்தாம். உங்களுக்கு தெரியாதா என்று கேட்டாள் அஞ்சுகம். அந்த பெண்ணை நான் நினைவுபடுத்தி கொண்டு பார்த்தேன். ஒட்டு போட்ட சாயம் போன நூல் புடவை, காதுகளிலும் மூக்கிலும் ஏதோ தேய்ந்து கருத்து போய் கிடந்தது. கழுத்தில் பழுப்பு ஏறிய மஞ்சள் கயிறு மட்டுமே, நல்ல கருப்பு நிறம், ஒட்டிய கன்னங்கள், ஒழுங்கில்லாத பல்வரிசை, கழுத்துக்கு கீழே இறங்காத சிறிய பின்னல். மொத்தத்தில் அந்த பெண் அவ லட்சணத்துக்கு ஓர் இலக்கணம். தெரியவில்லையடி அஞ்சுகம், யாரோ பாவம் ஏழை என்றேன் பரிவுடன். அவங்க வேற யாரும் இல்லை, நம்ம ஐயாவோட அவங்கதான் என்றாள் அஞ்சுகம். எனக்கு தூக்கி வாரி போட்டது. அவளா இவள்? பெயரும் நட்சத்திரமும் பொருந்தியது இதனால் தானோ? இவங்க அவருடைய சொந்த அத்தை பெண்தாங்க. அத்தை தன் கண் மூடுறப்போ தன் மகளையே மருமகளா ஏத்துக்கிடணும்னு இவங்க அப்பா கிட்ட கேட்டுக்கிட்டாங்களாம். நம்ம ஐயாவுக்கு துளியும் விருப்பம் இல்லையாம். ஆனாலும் அப்பாவின் கட்டாயத்தின் பேர்ல கல்யாணம் நடந்தது. அப்புறம் 1 வருஷம் கூட குடித்தனம் நடத்தல. தம் அப்பா செத்த பிறகு தள்ளி வச்சிட்டாரு. மேலே அவள் தொடர தேவையில்லை, எனக்கே தெரியும். திரைப்படத்தில் நடிக்கும் ஆசையுடன் நான் வீட்டில் கூட சொல்லாமல் சென்னைக்கு வந்திருந்தேன். ஏதோ ஒரு கம்பெனி முதலாளியை பார்க்க போயிருந்தேன். அந்த முதலாளி தன் நண்பர் ஒருவருடன் பேசி கொண்டிருந்தார். அந்த முதலாளிக்கு என்னை விட, என் குரலை விட என் இளமையே பிடித்திருந்தது. தாம் அப்போது வேலையாக இருப்பதாகவும் அன்றிரவு 8 மணிக்கு நான் வந்தால் யோசிப்பதாகவும் சொன்னார். கேமரா மேனுக்கும் சொல்லி அனுப்புகிறாராம். அவர் அப்படி கூறியதன் உள்நோக்கம் எனக்கு புரியாமல் இல்லை. திரைப்படங்களில் நடிக்க வரும் புதுமுகங்கள் கொடுக்க வேண்டிய விலை என்ன என்பதையும் நான் அறிவேன். எதற்கும் துணிந்துதானே நான் புறப்பட்டு வந்திருக்கிறேன். நான் தங்கியிருந்த இடத்துக்கு போக பஸ் ஸ்டாண்டில் நின்று கொண்டிருந்தேன். என் அருகே கார் ஒன்று வந்து நின்றது. அதில் வந்தவர் முதலாளியுடன் பேசிக் கொண்டிருந்த நண்பர். எங்கே போக வேண்டும்? கொண்டு விடுகிறேன் என்றார் அவர். முதலாளியின் தோழராயிற்றே, பகைத்து கொள்ள முடியுமா? நான் காரில் ஏறிக்கொண்டேன். அது ஒரு பெரிய ஹோட்டல் வாசலில் நின்றது. குடும்பஸ்தர்கள் மட்டும் என்று குறிப்பிட்டிருந்த ஒரு அறைக்குள் என்னை அவர் அழைத்து போனார். எதற்கோ ஆர்டர் கொடுத்த பிறகு நேரடியாக என்னிடம் விஷயத்துக்கு வந்தார். என் மனம் அழுதது. இவரும் இவ்வளவுதானா? பட கம்பெனி முதலாளி எனக்கு ரொம்பவும் வேண்டியவன்தான். இருந்தாலும் அவன் குணம் சரியில்லை. இன்று இரவு அவன் பேச்சு ஒரு மாதிரியாக இருக்கும். நீ உன்னை மறந்து விடுவாய். எத்தனையோ கனவுகளில் மிதப்பாய். ஆனால் அவன் நாளை காலையில் உன் கையில் அதிகம் போனால் ஒரு 100 ரூபாய் நோட்டை அழுத்தி வெளியே விரட்டி விடுவான், தெரிகிறதா என்றார். நான் மௌனமாக இருந்தேன். நான் ஒரு துணையை தேடி அலைகிறேன். இதுவரை எந்த உருவமும் என் மனதில் பதியவில்லை. உன்னை எனக்கு பிடித்து விட்டது.
நீ மட்டும் என்னுடன் வாழ சம்மதித்தால் என் ஆயுட்காலம் வரை உன்னை கண் கலங்காமல் வயிறு வாடாமல் வைத்து காப்பாற்றுவேன். இவன் மட்டும் என்ன தர்ம புத்திரனா, சொன்ன வார்த்தையை காப்பாற்ற என்று நீ நினைக்கலாம். அது நியாயம்தான். நம்புவதோ நம்ப மறுப்பதோ உன் விருப்பம். துணிவுடன் நீ வரலாம், உன் வாழ்க்கை நலமாக இருக்கும். நீ வருத்தப்படும்படியான சந்தர்ப்பம் வரவே வராது என்றார். அவருடைய பேச்சும் கம்பீரமான தோற்றமும் பார்வையில் தெரிந்த கனிவும் என்னை பணிய வைத்தன. எப்படி போனாலும் பரவாயில்லை என்று துணிந்து வந்திருந்த எனக்கு இப்படி அமைந்தால் என்ன என்ற எண்ணம் ஏற்பட்டது. எப்படியும் எனக்கு ஓர் ஆதரவு தேவை. இனி நான் ஊர் திரும்பி கௌரவமாக வாழ முடியாது. நான் திரைப்பட கதாநாயகியின் அந்தஸ்துக்கு உயர்வது என்பது நடக்குமோ நடக்காதோ? இப்போது ஐஸ்வர்யம் என்னை நாடி வரும்போது உதறுவானேன்? எங்கள் நட்பு அன்று தொடங்கியது. இந்த 12 ஆண்டுகளாக நீடிக்கிறது. முறைப்படி திருமணமானவர்களிடம் கூட எங்களிடம் இருக்கும் அந்யோன்யத்தை நான் காணவில்லை. அவர் என்னுடன் தான் இருந்தார். நவநாகரிகமான பங்களா, தனியாக ஒரு கார், வேலைக்காரர்கள், பீரோக்கள் நிறைய புடவைகள், விதவிதமான நகைகள். இப்படி ஒரு வாழ்க்கையை நான் எதிர்பார்க்கவில்லை. அவர் என்னிடம் எதையும் மறைக்கவில்லை. உனக்கு நான் என்னை தருகிறேன். என் சுய சம்பாத்தியம் அத்தனையும் உனக்குத்தான். ஒன்று மட்டும்தான் நான் உனக்கு தர முடியாது என்றார். அந்த ஒன்று என்ன? நான் அவர் முகத்தை ஏறிட்டு பார்த்தேன். ஒரு சாதாரண மஞ்சள் கயிறு. அதை ஏற்கனவே ஒருத்தி என்னிடமிருந்து தட்டி பறித்து விட்டாள் என்றார் அவர். இவ்வளவுதானே என்றேன் நான் அலட்சியமாக. கழுத்தில் இருந்த பொன் நகைகளுக்கும் பெட்டியில் கிடந்த வைர நெக்லஸுக்கும் உள்ள மதிப்பு அந்த கயிறுக்கு உண்டா? எங்கள் உறவை பற்றி பேச யாருக்கு தைரியம் உண்டு? மணமான பல பெண்கள் மஞ்சள் கயிற்றினால் தங்கள் ஜாக்கெட் பாழாகிறது என்று அதை கழற்றி வைத்திருப்பது எனக்கு தெரியும். எங்கள் வாழ்க்கையில் ஒரு பூ மலர்ந்தது. அவளுக்கு இப்போது 6 வயது. கான்வென்ட்டில் படிக்கிறாள். அவருக்கு அவள் மேல் கொள்ளை ஆசை. அஞ்சுகம் என் கவனத்தை கவர்ந்தாள். அந்த அம்மாளுக்கு ஒரு மகன் இருக்கிறான். அசப்பில் பார்த்தால் நம் ஐயாவே தான் என்றாள். நான் அதை காதில் வாங்கிக் கொள்ளவில்லை. அந்த குடும்பத்தை பற்றி அவரே கவலைப்படுவதில்லை. மாத முதலில் கணக்கு பிள்ளை பேரேட்டில் அவள் பெயருக்கு 100 ரூபாய் அனுப்பிவிட்டு குறிப்பதோடு சரி. நான் திரும்பும்போது அவர் வீட்டில் இருந்தார். கோவில் பிரசாதத்தை அவரிடம் நீட்டினேன். இன்றைக்கு உங்களுக்கு வேண்டியவர் ஒருவரை பார்த்தேன் என்றேன் விஷமமாக. யாரது என்று கேட்பது போல் அவர் புருவங்கள் உயர்ந்தன. கோவிலில் அக்காவை பார்த்தேன் என்றேன். அக்கா என்ற வார்த்தையில் ஒரு அழுத்தம் கொடுத்தபடி. அக்காவா என்று கேட்டவர் ஒரு கணம் சிந்தித்தார். பின்பு கடகடவென்று சிரித்தார். ஆமாம் ஆமாம், அவள் அக்காதான். நீதான் தங்கை ஸ்ரீதேவி என்று என்னை அணைத்து கொண்டார். நான் மெய் மறந்து போனேன். அன்று மட்டும் நான் அவர் வார்த்தையில் நம்பிக்கை வைக்காமல் இருந்திருந்தால் இப்படி ஒரு வாழ்வு எனக்கு கிட்டி இருக்குமா? எப்படியெல்லாம் சீரழிந்திருப்பேனோ? பெரிய பெரிய மனிதர்கள் வீட்டில் எனக்கு நட்பு உண்டு. பெரிய இடங்களில் எல்லாம் எனக்கு வரவேற்பு உண்டு. பிரபல தொழில் அதிபர்கள், வித்வான்கள், விளையாட்டு வீரர்கள், அதிகாரிகள் எல்லாம் என் வீட்டில் தங்கி இருக்கிறார்கள். என்னுடைய ராணி என்று அவர் அறிமுகப்படுத்தி பெருமிதத்தில் ஆழ்த்துவார். வாழ்க்கையில் நான் பெறக்கூடிய பெருமை இனி ஏதும் இல்லை என்பதை உணர்ந்தேன். இரவு மணி 3 இருக்கும். அவர் என்னை எழுப்பினார். ஜயா, மாறை வலிக்கிறது, கொஞ்சம் வெந்நீர் கொண்டு வா என்றார். நான் கேஸ் ஸ்டவ்வை பற்ற வைத்து வெந்நீர் எடுத்து வரும்போது அவர் படுக்கையில் புழுவாக துடித்து கொண்டிருந்தார். எங்கள் குடும்ப டாக்டருக்கு ஃபோன் செய்தேன். அவர் வந்து பார்த்து உடனே ஆஸ்பத்திரியில் சேர்க்க வேண்டும் என்றார். அவரை தாங்கிக் கொண்டு எங்கள் கார் ஆஸ்பத்திரிக்கு பறந்தது. துடித்து கொண்டிருந்த அவர் நெஞ்சை நீவி கொடுத்தபடி எல்லா தெய்வங்களுக்கும் நான் வேண்டிக் கொண்டு அவர் பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டிருந்தேன். ஸ்பெஷல் வார்டில் சேர்த்தேன். ஊரில் இருந்த பெரிய டாக்டர்களை எல்லாம் வரவழைத்தாயிற்று. தைரியமாக இருங்கள், நாங்கள் பார்த்து கொள்கிறோம் என்றார் டாக்டர். பொழுது விடிந்தது. அவர் மருந்தின் மயக்கத்தில் வலியை மறந்து தூங்கிக் கொண்டிருந்தார். நான் அறை வாசலில் வந்து நின்றேன். அங்கே அவர் மனைவி வந்து காத்து கொண்டிருந்தாள். யார் சொல்லி அனுப்பினார்களோ தெரியவில்லை. அவள் பக்கத்தில் ஒரு பையன் 14, 15 வயது இருக்கும். அஞ்சகம் சொன்னது சரிதான். அவரை போலத்தான் இருந்தான். அவள் விழிகள் என்னை பார்த்து இறைஞ்சின.
நான் என் தலையை அசைத்து அவளை உள்ளே அனுமதித்தேன். கண்களில் நீர் பொங்க அவள் அவர் பக்கத்தில் வந்து நின்றாள். சட்டென்று அவள் குனிந்து அவர் பாதங்களில் தன் தலையை புதைத்து கொண்டு விம்மினாள். ஏதோ நினைத்து கொண்டவள் போல் வெளியே வந்தவள் எதிரில் இருந்த ஒரு மரத்தின் நிழலில் தன் பிள்ளையுடன் அமர்ந்தாள். 9 மணிக்கு என் கணவரை பரிசோதித்த நர்ஸ் அவசரமாக டாக்டர்களை கூப்பிட்டாள். அவர்கள் அவரை வேறு அறைக்கு மாற்றிவிட்டார்கள். பிராணவாயு கூண்டை பொருத்தினார்கள். கவலையுடன் பக்கத்தில் நின்றார்கள். 11 மணிக்கு வெளியே வந்தார் பெரிய டாக்டர். மன்னித்துக் கொள்ளுங்கள் அம்மா, மருத்துவம் தோற்றுவிட்டது என்று சொல்லிவிட்டு நகர்ந்தார். நான் வீறிட்டு அலறினேன். உள்ளே ஓடி விம்மி விம்மி கதறி கதறி அழுதேன். என்னை யாரோ கூறு போட்டு அறுத்தது போல் தவித்தேன். மணி போனது தெரியவில்லை. என் தோள்களை தொட்டு எழுப்பினாள் அஞ்சுகம். நாம் போகலாமா அம்மா என்று கேட்டாள் அவள். நாம் போவதா? அவரை இங்கே விட்டு விட்டா என்று கேட்டேன் நான். அவருக்கு உரிமை உள்ளவர்கள் அங்கே இருக்கிறார்கள் அம்மா என்றாள் அஞ்சுகம் கம்மிய குரலில். செய்தி தெரிந்து வேண்டியவர்கள் எல்லோரும் அங்கே கூடிவிட்டார்கள். என்னிடம் எவரும் முகம் கொடுத்து பேசவில்லை. அம்மா அம்மா என்று நேற்று வரை என்னுடன் இழைந்தவர்கள் மரத்தடியில் தேம்பிக் கொண்டு நின்ற அந்த பெண்ணிடம்தான் போனார்கள். என் பெண்ணை தலைக்கு மேல் தூக்கி வைத்து கொஞ்சியவர்கள் கொள்ளி வைக்க வந்த அந்த பிள்ளையிடமே துக்கம் விசாரித்தார்கள். கப்பல் போல் எங்கள் கார் காத்திருக்க அனாதையைப் போல் ஆம்புலன்ஸ் வண்டியில் அவரை ஏற்றி எடுத்து போனார்கள். என் கைகளை முகத்தில் புதைத்து கொண்டு விம்மினேன். குமரி குமரி அழுதேன். என் இரட்டை வடம் சங்கிலி அப்போது என் கைகளில் தட்டுப்பட்டது. எனக்கு அப்போது அவர் சொன்னது கவனத்துக்கு வந்தது. நான் தர இயலாதது ஒரு மஞ்சள் கயிறுதான் என்றார். மிக மட்டமாக சாதாரணமாக நான் அதை நினைத்தேன். அதன் மகத்துவம் இன்று எனக்கு புரிந்தது. அந்த உரிமையில் பெறற்கரிய உரிமையின் சின்னம் ஒன்றை மட்டும் பெற்ற அவள், அவருடைய அவள், அதை இழந்து நின்ற அந்த நிலையில் கூட என்னை விட பன்மடங்கு உயர்ந்து நின்றாள். இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். தேங்க்யூ.